இணைகின்றோம் பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் மகா உற்சவ நிகழ்வுகளோடு. இன்றைய தினம் 18ஆம் நாள் அதிசக்தி வாய்ந்த தீமிதிப்பு வைபவம் இடம்பெற இருக்கின்றது. அதற்காக இந்த மகாபாரத கதைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் மஞ்சள் குடிப்பதற்காக ஆழ்கடலை நோக்கி வந்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்வுகளோடு நாம் தற்போது இணைந்திருக்கின்றோம். இந்த காணொளியில் நீங்கள் பல்லாயிரக்கணக்கான பக்த அடியவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடலில் மஞ்சள் குளித்தலை தொடர்ந்து அவர்கள் ஆலயத்தை நோக்கி 20 அடி நீளமான தீக்குழியினை கடந்து செல்லவிருக்கின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே ஓர் தொகுப்பினில் கூறியிருந்தோம், ஏனைய அம்மன் கோவிலை போன்று இங்கே அனைத்து பக்த அடியவர்களும் தீமிதிப்பதற்கு அனுமதி இல்லை. இங்கே விதிமுறை அவ்வாறு தான் அமைக்கப்பட்டுள்ளது. ஆலய மகோற்சவ நிகழ்வுகள் ஆரம்பமாவதற்கு முதல் நாள் அவர்கள் ஆலயத்தினுள் தங்கியிருந்து விரதம் இருந்து தான் அவர்கள் இந்த தீக்குழியினில் இறங்குகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை ஆலயத்தில் இருந்து அவர்கள் அனைத்து கடமைகளையும் சரிவர செய்துவிட்டுத்தான் அவர்கள் தங்களது வீட்டுக்கு செல்வார்கள். ஆலய மகோற்சவ நிகழ்வுகள் ஆரம்பமாவதற்கு முன்னதாக நாங்கள் ஒரு தொகுப்பினை வழங்கியிருந்தோம். அந்த தொகுப்பில் இது பற்றிய முழு விளக்கங்களையும் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அந்த தொகுப்பினை பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை இணைக்கின்றோம், அதனை நீங்கள் சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த மஞ்சள் குளித்தல் நிகழ்வுகள் ஆரம்பமாவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னதாக சிறிதளவான மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருந்தது. தற்போது அந்த மழை நின்றுவிட்டது. தற்போது மஞ்சள் குளித்தல் நிகழ்வுகள் சரிவர நடந்து கொண்டிருக்கின்றது. பக்த அடியவர்கள் மிகவும் ஆர்வமாக அதனை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். புதிதாக எங்களது யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு செல்லுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் இது போன்ற பயனுள்ள தொகுப்புகளை உங்களுக்கு வழங்கும் போது நீங்கள் அதனை உடனடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் நாங்கள் ஆலயத்திற்கு செல்ல இருக்கின்றோம். காணொளியோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. மூர்த்தி சிறிதாயினும் அதனுடைய கீர்த்தி பெரிதென்பதை போல 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பாண்டிருப்புக்கும் கடந்த 3 தினங்களாக வருகை தந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னிருந்து அதிகளவான பக்தர்கள் 18 நாள் திருவிழாவிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இறுதி நாள் திருவிழாவில் நாட்டின் நாலா பாகங்களில் இருந்து அதிகளவானவர்கள் கூடி நிற்பதும் இங்கு ஒரு சிறப்பம்சமாகும். தற்போது ஆலயத்திலே பாண்டவர்கள் வைகுந்தம் செல்கின்ற அற்புதமான காட்சியான தீமிதிப்பு திருவிழா நிறைவு பெற்றிருக்கிறது. நாளை பாண்டவர்களை முதல்வரான தர்மருக்கு முடிசூட்டும் நிகழ்வு நாளை இடம்பெற இருக்கிறது. முடிசூட்டும் நிகழ்வு இடம்பெற்று தீக்குளிக்கு பால்வாக்கும் சடங்குடன் இந்த உற்சவம் நிறைவு பெற இருக்கின்றது என்பதையும் பக்தர்களுக்கு அறிய தருகின்றோம்.